தம்பி தம்பி பரணி, முன்னாடி நம்ம ஆர்டர் போட்ட ஜாமான்லாம் வந்துருச்சு. ரேட்டு சொன்னீங்கன்னா அப்படியே குறிச்சுக்கலாம். சொல்றீங்களா அப்படியே? தம்பி என்னாச்சு உங்களுக்கு? நான் பேசுறதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லாமே இருக்கீங்க. என்னாச்சு தம்பி? சோகமா இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படிலாம் இல்ல. இல்ல, உங்க முகத்தை பார்த்தாலே சோகமா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. நல்லாதான் இருக்கேன். வெளியே போறப்ப நல்லாதான் போனீங்க. இப்ப கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கீங்களே. இப்ப என்ன உங்களுக்கு என்ன சொல்லணும் உங்ககிட்ட நானு? இல்ல தம்பி, ஜாமானுக்கு ரேட்டு சொல்லிட்டீங்கன்னா இப்பதானே கடைக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? கடை விஷயமா தானே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. அதுக்கு இப்படி கோவப்படுறீங்களே. கோவமே படல அண்ணே, பேசுறதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி தம்பி. வெளியே போன உடனே அஸ்மிதா பாப்பா கடைக்கு வந்தாங்க. வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? அவ்வளவுதான் கேட்டுச்சு அந்த பொண்ணு. நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா கடையில வெயிட் பண்ணுச்சு. அப்புறம் வெளியே கிளம்பி போயிருச்சு. எதுவும் சொன்னாங்களா? எதுவும் சொல்ல தம்பி. ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா? என்னன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல தம்பி. சரி. சரி, உள்ளார போய் வேலையை பாருங்க. பேப்பரை பார்த்து நான் ரேட்டு சொல்றேன். சரி தம்பி. என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக வந்திருப்பாங்க? நான் இல்லாத டைம்ல வந்திருக்காங்க. எப்பவுமே நான் இருக்கிறப்பதான் கடைக்கு வருவாங்க. வந்து நல்லா பேசிட்டு போவாங்க. அப்ப என்கிட்ட ஏதோ பேசணும்னா என்ன சமைச்சு முடிச்சவ ஜாமான விளக்குவான்னு பார்த்தா இவ்வளவு ஜாமா பொறுக்கி போட்டு வச்சிருக்கா. ஆத்திரமே விளக்காம வச்சிருக்கா. என்னதான் பண்ணிட்டு இருந்தா? ஏய் புஷ்பா, புஷ்பா, என்ன என்னடி என்ன என்னங்கத்து மரியாதை கேளு. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? குரலை உயர்த்தி பேசுற. அம்புடு தைரியம் வந்துச்சா உங்களுக்கு? தப்பு பண்ண நீங்களே தைரியமா இருக்கும் போது தப்பு பண்ணாத நான் ஏன் தைரியமா இருக்க கூடாது? ஓஹோ, அம்புடு பேச்சாயிச்சா உனக்கு? என்னடி தப்பு பண்ணேன்? வாயை கிளறாதீங்க. எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேனா? சமைச்ச பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. சமைச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் விளக்காமே போட்டு வச்சிருக்க. யார் விளக்குறது? யார் விளக்குறதா? இன்னைக்கு நான் தான் விளக்கிட்டு இருக்கேன். அப்ப நீதான் விளக்கணும். இன்னைக்கு வேலை செஞ்சு கை கால்லாம் வலிக்குது. அதனால விளக்குற வேலை நீங்களும் உங்க பொண்ணு செஞ்சுக்கோங்க. என்னடி என்ன பேசிட்டு இருக்க நீ? வச்சு பார்த்தா மட்டும் நான் விளக்கணுமாக்கும்? எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருந்தா நீங்க என்ன வேலை பாப்பீங்க? மட்டும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். ஆனா நீங்களும் உங்க பொண்ணு மட்டும் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. அதானே? இனிமேட்டெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வீட்டு வேலைங்கிறத சரிசமமா தான் பங்கிடணும். அதனால ஓலாம் இல்ல. பாத்திரத்தை நீங்க விளக்குங்க. வீடு கூட்டுற வேலையெல்லாம் உங்க பொண்ணை செய்ய சொல்லுங்க. அப்ப என் துணிமணியை துவைக்கணும். நில்லுடி. துணிமணி துவைக்கிற வேலை இருக்கு. அதை போய் நான் பாக்குறேன். நான் உங்களை பிரிச்சு கொடுத்தேல, அந்த வேலையை பாருங்க. அந்த வேலையை நான் பாக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 5 லட்சம் பணம் காணா போனதை பத்தி நான் எதுவுமே கேட்க கூடாதான். பணத்தை பத்தி எதுவுமே உங்க பொண்ணு கிட்ட நான் பேசக்கூடாது. ஆனா வீட்டு வேலையை மட்டும் எல்லாமே நானே செய்யணும். இந்த வீட்டு வேலைக்காரி தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு. அம்மா சொல்லுமா. துணி துவைக்கலாம்னு சொன்னீல, வாமா துவைப்போம். வேண்டாம்மா, நானே பாத்துக்கிறேன். நீ போய் விளையாடு போ. சொல்லுமா, நானும் வேலை பாக்குறேன். நீ ஒன்னும் செய்ய வேணாம். அம்மாவே எல்லாமே பாத்துக்குவேன். சரிம்மா. அமிர்தா, என்ன பையே? உங்க அம்மா தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. நீ அப்படியே நடந்துக்கிற? அப்படிலாம் இல்லையே. என்னன்னு சொல்லுங்க. உங்க அம்மா அந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாளாம். பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டிருக்கா பாரு. அப்படியே எடுத்து விளக்கிறியா? பாருங்க ஏன் பொண்ணுக்கு வேலை வைக்கிறீங்க? துணிமணி துவைக்கிறதுக்கு வந்து உதவி பண்றேங்கிறா. இந்த வீட்டுல இருக்க ஜாமான விளக்க மாட்டாளா? சின்ன பிள்ளை, அவளை போய் விளக்க சொல்றீங்க. இப்பவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான். இப்பவே எல்லா வேலையும் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டாதான் பெரிய ஆனதுக்கு அப்புறம் எந்த சிரமமும் இருக்காது. அதுக்குதான் சொல்றேன். பொண்ணு சும்மா உட்காந்துட்டு நீலி கண்ணி வச்சு நாடகம் அடிப்பாலாம். பொண்ணு மட்டும் பாத்திரம் விளக்கணுமாக்கும். போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பாத்திரம் விளக்க சொல்லுங்க. அதான் நீ போமா. சரிம்மா. செத்த நில்லுன்னு சொன்னேன். எங்க அம்மா விளையாட போக சொல்லிட்டாங்க. நான் போறேன். அப்ப உங்க அம்மா பேச்சுக்கு தான் இடம் கொடுப்பேன். என் பேச்சுக்கு மதிப்பு கிடையாது. அப்படிதானே? அப்பைய பேச்சு நீ கேட்க வேணாம். அப்படி மட்டும் கேட்ட. சரிம்மா, உங்க பேச்சு நான் கேட்கவே மாட்டேன். அவங்கள பத்தி நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்ன அவங்கள்ட்ட பேசுறதுக்கு இருக்கு? கூட நல்லா பேசிட்டு இருந்த அஜயவே என் கூட சண்டை போட வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் யார பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க? உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. நீ போமா. சரிம்மா. அம்மா, என்னம்மா? உடம்பு ரொம்ப வலிக்குதும்மா. ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. மொத்த படத்தை ஆட்டையை போட்டுட்டு காய்ச்சல் அடிக்குது, சளி இருக்குதுன்னு பேசிட்டு இருக்க. ஏமா இப்பெல்லாம் பேசுறாங்க அவங்க? அவ கடக்குறா வீணா போனவ. இந்த அம்மா நான் இருக்கேன். உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு கொஞ்சம் வரக்காப்பி வேணுமா? வரக்காப்பி தானே, அவளை வைக்க சொல்றீரு. ஏய், என் பொண்ணுக்கு வரக்காப்பி வச்சு குடுறி. பேர் ஒண்ணு ஏய் கிடையாது. வேலை வைக்கிறதுக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு. துணிமணி தோச்சிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு நான் கறிக்குழம்பு எடுத்துட்டு போனோம். இப்போதைக்கு உங்க பொண்ணுக்கு வரக்காப்பி வைக்கலாம் எனக்கு டைம் கிடையாது. பொண்ணுக்கு வேணா நீங்களே வச்சுக்கோங்க. முறு பிடிச்சவ எப்படி பேசிட்டு போறா பாரு. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் கிடையாது. முடியாத என் பொண்ணு வரக்காப்பி கேட்கிறாளே, கொஞ்சம் வச்சு கொடுத்தாதான் என்ன வாக்கும். அம்மா நானே வச்சுக்கிறேம்மா, நீ நவுரு. அம்மா உனக்காக நான் இருக்கேன், நான் வச்சு தரேன். அவளை போய் கேட்டதா தப்பா போச்சு. போய் ஹால்ல உட்காந்துருமா, நான் வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
வரக்காப்பி வைக்க முடியல வரக்காப்பி. நான் இவளுக்கு பேச்ச மட்டும் பாரு. இன்னையில இருந்து துபாய் வரைக்கும் அவளை நீளமா பேச்ச இழுக்கிறா. எல்லாம் வச்சுக்கிட்டு எப்பா இதான் நான் காலமுள்ள என் வாழ்க்கைய ஓட்ட போறேனோ தெரியல. என்ற மவனே, நீ யாரு? இந்த திலகவதி வயித்துல பிறந்தவன் தானே? அதனால உன்னோட மைண்ட் செட் எனக்கு கொஞ்சம் கூட இல்லாமையா இருக்கும். ஏமா அதான்டா நானே நினைச்சேன். திடீர்னு மாமனார் வீட்டுக்கு போறானே, அதோட திரும்பி வருவானா என்ன இதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். புள்ள நான் சொன்ன மாதிரியே பணத்தை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான். 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, உலையா 5 லட்சமா? அப்பா அப்படியே எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரியே தோணுதுடா எனக்கு. என்னம்மா காசு இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாரு. அதுதான்டா மாமனார் எப்போ உனக்காக எழுதி வைக்க போறாருன்னு தெரியல. அந்த மாமனார் டோங்கா மண்டே எனக்கு எழுதி வைப்பானாக்கும். அட போமா. அப்புறம் பொண்டாட்டிக்கு எழுதி வைப்பான்ல, பொண்டாட்டிக்கு எழுதி வச்சாலும் அது உனக்கு தானே வந்து சேரும். பாப்போம் என்னன்ட்டு. ஏய் மவனே, இப்படியா இருந்தாலும் சொத்து பத்தி பிரிக்கிறதுக்கு அம்மாமா இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் கூட ஆகலாம். அதுக்குள்ள உன் மாமியார் வீட தமாஸ் பண்ணி வச்சுக்கூடா. பத்திதாமா நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். சரி சரி, உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? அவ என்ன சொல்லுவா, 5 லட்சத்தை கொடுத்துட்டு இருந்தாயா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா. ஆமாண்டா என்கிட்ட கொடுத்து வை. ஆமாமா அவ என் பீரோல தான் வைக்க சொன்னா. அம்மா நான் எதுக்கு இருக்கேன்? நான் பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சிருப்பேன், என்கிட்ட கொடு. உன்னே நம்மம்மா அவளை போய் நம்புவேனாக்கும். அம்மா உன்கிட்டயே நான் தரேன், பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. சரிப்பா. அப்பாடா இப்படியே ஒவ்வொன்னா உன் மாமனார் வீட்ல இருந்து ஆட்டையை போட்டு எப்படா அந்த சொத்து மதிப்பை வாங்கலாம்னு நினைக்கிறேன். அது எப்ப நடக்குமோ தெரியல. கூடிய சீக்கிரம் நடந்துருமா. கேட்ட பிளான நானும் அவளும் பண்ணிட்டு இருக்கோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் நல்லதே நடக்குமா. நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணை இருப்பாரு, கைவிட மாட்டாரு. வேணா உண்மைதான். யாருக்கு துரோகம் செஞ்சிருக்கோம் சொல்லு பாப்போம். எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சிருக்கோம். சொன்ன மாதிரி கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டி சொத்து அம்மா கைக்கும் வரதான் போகுது. நம்மளும் இந்த வீட்டை விட நல்ல பெரிய வீட்டுக்கா போயிடலாமா. என்ன ஜுச்சுப்பி சின்ன வீடா இருக்கு, நல்ல பெரிய வீடா போய் ஜாலியா ஹாப்பியா இருக்கலாமா. அந்த கனவுலாம் எப்ப நிறைவேறும் தெரியல. நல்லபடியா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நிறைவேறுமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் நான் எதுக்கு இருக்கேன். அந்த தைரியத்துலதான் நானே இருக்கேன். சரிப்பா இப்பவே போய் பணத்தை எடுத்து உள்ளார வச்சுட்டு வந்தாரே. சரிம்மா பணத்தை பீரோக்குள்ளார லாக்கர்ல வச்சிருங்கம்மா. சரிப்பா. அடியே பாண்டியம்மா, எப்போதாட்டி உன் அப்பன்னு ஆத்தாலும் நம்ம வழிக்கு வர போறாங்க. நம்மளும் நமக்கு வர வேண்டிய சொத்தை எப்போதான் திரும்பி வாங்குறது. கடவுள்கிட்டதான் எல்லாமே இருக்கு. அம்மா சொல்லுப்பா. பணத்தை லாக்கர்ல வச்சுட்டேன். சரிம்மா. முக்கியமான விஷயமா நான் வெளியே போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. என்ன விஷயம்? நான் வந்து சொல்றேம்மா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா. ஏன்பா இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? எல்லாம் உன் வாழ்க்கையை நினைச்சதாமா. உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே. பொறுத்த பார்த்து நல்ல மாப்பிள்ளைய தான் கட்டி கொடுத்தோம். ஆனா நான் மாப்பிள்ளை இப்ப என்னன்னா. விடுங்கப்பா, ஆனா ஏதோ தைரியமா இருக்கே. நீங்க ஏன் அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? நீ ஆனா அப்படிதாம்மா சொல்ற. நீயே தைரியமா இருக்கேன்னு சொல்ற, ஆனா மனசுல அப்பெல்லாம் இல்லப்பா, நல்லாதான் இருக்கேன். இனி நினைச்சு நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். ஒத்த பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு மனசெல்லாம் பரிதவிக்குதுமா. அந்த மனுஷன் எப்படிதான் இப்படிலாம் பேசிட்டு போனாலும் தெரியல. அவனுக்குன்னு ஒரு புள்ள இருக்கே, அந்த புள்ளைய நினைச்சாவது பேசினானா பாடகை ஈஸியா பேசிட்டு போறான். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்ட்டு பேசும்போது மனசெல்லாம் ரொம்ப கொதிக்குது. இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காகவா நான் இப்படி. விடுங்கப்பா. என்னம்மா சொல்றது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ பொண்ணை நல்லபடியா பாத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுல கட்டிட்டு வந்தவன் என்னன்னா அவ முடியாம வரக்காப்பி கேட்கறா. என்னால வச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அவன் இருக்கும் போதே இப்படி பேசுறாளே, நம்ம போனதுக்கு அப்புறம் அதான் நானும் யோசிக்கிறேன். பாத்துக்கலாம்ப்பா. பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காத நீ. அவனை ஒண்ணு இல்லாம கட்டி கொடுத்துருக்கேன். தன பவுனை போட்டு கட்டி கொடுத்தும் தொப்பி மண்டையன் இப்பெல்லாம் பேசிட்டு போறேன். வேற ஆளா இருந்து என் முன்னாடி பேசியிருந்தாங்க அவ்வளவுதான். என்ன அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். அருமோனம் ஆனதுனால எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. சரி விடு, இந்த வரக்காப்பி கேட்டில நம்ம அந்த குடி கொஞ்சம் சரியாயிரும். சரிம்மா. நீங்க எப்படியே உட்காந்தே இருக்க போறீங்களா? சாப்பிட்டீங்களா? போய் பெரியவனா அமுச்சு விடுங்க. எப்ப சாப்பிடுறது? உடனே கடைக்கு கிளம்பிடுவீங்க. இப்போ ரொம்ப நேரமா வாய மூடியா நீ? என்ன சொல்லி போட்டேன் இப்படி வாய மூடுங்கிறிய? மகன் பெரியவன் சாப்பிட வரணும், நீங்க கடைக்கு போகன்னு சொன்னேன். ஒரு குத்தமாக்கும் வாய மூடுங்கிறிய? உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்றேன், வாய மூடுனா கேட்க மாட்டியா நீ? எத்தனை வாட்டி சொல்றது? பாருங்க நான் என்ன பண்ணி போட்டேன். எதுக்கு இப்படி ஏவிட்டு இருக்கீங்க? அம்மா விடுமா, அத சோகத்துல இருக்காரு பேசுறாரு இப்படி. நீ ஏமா இப்படி பேசுற? உங்க அப்பாக்கு தான் உன் வாழ்க்கைய நினைச்சு சோகமா இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாரு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. மாமா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? உங்க சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. என்னடி எனக்கும் அவருக்கும் சண்டையை மூட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறீங்க? நீ வாய மூடு. யார் அப்படி செஞ்சது? நீதான். எல்லாமே உன்னாலதான். உன் பொண்ணு வாழ்க்கை பாலா போனது உன்னாலதான். இந்த வீட்டோட நிலைமை இப்படி ஆனதும் உன்னாலதான். எல்லாமே உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? என்ன குறை பேச வந்துட்டீங்க? வேண்டாங்க, எனக்கு கோவத்தை ஆளாக்காதீங்கம்மா. பாட்டுக்கு சவனேன்னு இருக்கேன். வாய முடிச்சு அவனே இருந்தாலும் வாய பொழந்த ஆணு பேசினாலும் எல்லாமே பிரச்சனை தாண்டி. நம்ம பொண்ணு வாழ்க்கை நிர்கதியாச்சே. யாராலனா? பின்னாடி நிக்கிறாளே உங்க மருமக, அவளாலதான்.
எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எதுவுமே கேட்காம அமைதியா போயிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? அம்மா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்க வந்தா ஏன் தலையை உருட்டுறீங்க? இப்ப பொண்ணு என்ன காரணம் காட்டி சொல்லிட்டு இருக்கு, அதே மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ அமைதியா இருமா, நீ எதுவும் பேசாத, பேசிக்கிறேன் அவகிட்ட. சரி மாமா. அது என்ன உன் மருமகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நீ? அண்ணதெல்லாம் அவளாலதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றத காது கொடுத்துட்டு கேட்காம என்கிட்ட முறப்ப காமிக்கிற. வீட்டுல இருக்கிற வரைக்கும் சரி மாமான்னு பம்பிட்டு போறவ, போனதுக்கு அப்புறம் தானே அவ வேலையை ஆரம்பிக்கிற. என்ன வேலை ஆரம்பிக்குது? நீ பண்றதுதான். நான் பண்றதா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீதான் அவ ஏத்தி பேசிட்டு இருக்கா, காசு வேணும் பணம் வேணும்னு கேக்குறா. வேலை செய்யறதுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கணுமா? என்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்கா. அத பத்திலாம் நீ கேட்க மாட்டியே. ஆனா அவனா என்னையதான் சொல்ல வந்துட்ட நீயே. யா நம் பிள்ளைக்காக? அம்மா விடுமா, ஏமா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா மாதிரி நீ பேச வந்துட்டியா? நீ நான் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்? உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக யாரும் எதுவும் பேச வேண்டாம். என் வழியை நான் பாத்துட்டு போயிட்டே இருப்பேன்னா எங்க போவேன்? உன் புருஷனு வேணாங்கிறாரே உன்னைய. நடிப்புக்காரி 5 லட்சம் சோலைய ஆட்டைய போட்டுட்டு மூஞ்சி இப்படி சோகமா வச்சுட்டு என்னம்மா நடிக்கிறா? அம்மா நீ ஏம்மா இங்க இருக்க? உன் வேலை என்னம்மா அதை பாருமா. மாதிரி புள்ளைய அதே மாதிரி பேசுது. அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியே பேசுற? அம்மா எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல, நீங்க தான் எங்க அம்மா மட்டும் தட்டி பேசுறீங்க. நீ வாமா இங்கிட்டு. உங்க விஷயத்த நீ ஏமா தலையிடுற? உன் பொண்ணே சொல்லிட்டாளே ஏன் விஷயத்த தலையிடுறேன்ட்டு. கிளம்பு மொத. ஆனா என் வீட்டுக்கு கிளம்பதான் போறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? வாமா நம்ம தாத்தா வீட்டுக்கு போலாம். சரிம்மா. அம்மாடி புஷ்பா. சொல்லுங்க மாமா. அப்பா நான் கேட்டேன்னு சொல்லுமா. சரிங்க மாமா. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வாமா. இப்ப கூட பாரு, போயிட்டு வரேன் மாமான்னு உன்கிட்ட தான் சொல்லிட்டு போறா. இல்ல மாமியார் நான் இருக்கேல, என்கிட்ட ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டு போறாளா? என் பொண்ணுகிட்டயாவது சொல்லிட்டு போறாளா? ஒரு ஆளுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு பொண்ணுமாக்கும், வேற வேலை இல்ல. என்னையா என்ன பார்த்தா எல்லாரும் கிளக்காரமா தோணுதா? அம்மா நீ ஒரு ஆளு உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமாக்கும். அம்மாடி பாண்டியம்மா, உங்க அம்மா கூட மட்டும் கூட்டணி போட்டுறாத. சரி உங்க அம்மா மாதிரியே ஆயிருவ. சரிப்பா. நான் கடைக்கு போயிட்டு வரேம்மா. சரிப்பா. என்ன நடக்குதுங்க? அப்பா இவ்வளவு தூரம் பேசிட்டு போறா, நீ சரிங்கிற? வேற என்னமா பண்றது? விடுமா பேசிக்கலாம். அண்ணியும் உங்க அப்பாவும் என்ன இப்பெல்லாம் பேசிட்டு போறாங்களே, வார்த்தை எனக்காக பேசினியா நீ? நானே என் வாழ்க்கைக்காக என்ன யோசிக்க போறேன்னு எனக்கே தெரியல. உனக்காக நான் பேசுறதாக்கும். அவ பாவம் கஷ்டப்படலன்ட்டு உன்கிட்ட பேச வந்தேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். இல்ல அவங்க வேலைதான் நல்லா கரெக்டா இருக்கீங்க. எல்லாம் புரிஞ்சு போச்சு உங்களை பத்தி எனக்கு தெரியுது இல்ல. போமா நீ மொத தனியா நிம்மதியா இருக்க விடுமா. நிம்மதியா இருக்க விடுறதா? ஏண்டி என்னடி உன் நிம்மதியை கெடுத்தேன்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுமா என்னைய. தனியா இருக்கணுமா? உன் வாழ்க்கை தனியா இருக்கதான் இனிமே ஆகி போச்சு. என்ன நடக்கிறதா நீயே முடிவெடுத்துக்கோ. நான் எதுவுமே உன் வாழ்க்கையில கண்டுக்கல. அப்புறம் உன் இஷ்டம். அம்மாச்சி எங்க அம்மா எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவை நான் என்ன சொல்றேன்? உங்க அம்மாக்கு ஆதரவா தான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஆனா அவதான் புரிஞ்சுக்காம பேசுறா. சரி எங்க அம்மாக்காக ஆதரவா எதுவும் பேச வேணாம். நான் இருக்கேன் அம்மாக்கு. போங்க மொத. சரிப்பா, நீ ஆச்சு உங்க அம்மா வச்சு என்னம்மா பேசிக்கோங்க. நான் வாரேன். அப்பா போனா போயிட்டு போறாருமா. உனக்காக நான் இருக்கேன்ல. ஏமா இப்படி சோகமாவே இருக்க? உங்க அப்பா இப்படி பேசிட்டு போனது மனசுல நினைக்க தோணுதே. அவரை பத்தி எதுவுமே நினைக்காத. அதுக்காக நான் இருக்கேம்மா. சரிப்பா. வெளியே போய் உட்காந்துருக்கலாம். வீட்டுக்குள்ளார இருக்கிறதுனாலதான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா எங்கேயாவது வெளியாவது போயிட்டு வரலாம். போலாம். போலாம் தான் சொல்றியே, வரமாட்டேங்கிறியே. வாமா போலாம். சரி போயிட்டு வரலாம். அப்புறம் சீக்கிரம் நீ ரெடி ஆயிட்டு வா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரிப்பா. வீட்டுல இருக்கறனாலதான் உனக்கு தலையே வலிக்குது. பொண்ணு நினைச்சுக்கோவே, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், தலையும் வலிக்காது. நம்ம நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாப்பா. சரிம்மா, நான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நல்ல வேலை அப்பா இவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசினாரே தவிர பணத்தை பத்தி எதுவுமே கேட்கல. அப்பா மட்டும் பணத்தை பத்தி கேட்டிருந்தாரு, அவ்வளவுதான் நம்ம தான் மாட்டிருந்திருப்போம். சரி பையன் எங்கேயோ வெளியே போகணுங்கிறான். காப்பியும் ஆறி போச்சு, அப்படியே சூடு பண்ணி குடிச்சிட்டு நம்மளும் அப்படியே வெளியே போயிட்டு வருவோம். வீட்டுக்குள்ளாரே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. வெளியே போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. சரி அப்படியே போயிட்டு வருவோம்.